அஸ்ஸலாமுஅலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஐலாண்ட் வியூஸ். இன்றைக்கி நம்ம ஐலாண்ட் வியூஸில் உளுந்து வடை எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் இன்றைக்கி 1 கிளாஸ் உளுந்து தான் எடுத்து வச்சுருக்கோம். அதை நல்லா அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஸ்பான்ச்சியாக அரைச்சிக்கோங்க. நம்ம இதுக்கு மிளகு சேர்த்து அரைக்கணும். நம்ம சில பேர் மாவுலேயும் சேர்ப்பாங்க, மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடியும் சேர்த்து அரைச்சிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சா குழந்தைங்கள்லாம் மிளகை எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. அதனால தான் அப்படி பண்ணுறாங்க. மிளகை முன்னாடியே சேர்த்து அரைக்கும் போது மிளகோட டேஸ்ட்டும் இருக்கும், அதோட பயனும் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் அது தெரியாது. இப்போ நம்ம மாவு அரைச்சி வச்சு அதில் கருவேப்பிலை, உப்பு, வெங்காயம் இது சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா பெப்பர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம பெப்பர் பொடி தான் சேர்த்துருக்கோம். மிளகு சேர்த்து அரைக்காமல் நம்ம வீட்டில் வச்ச மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம். இதை நல்லா கை விட்டு கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்பூன் வச்சு விஸ்க் வச்சும் கிண்டலாம். விஸ்க் வச்சு கிண்டும் போது அந்த ஓட்டைக்குள்ளே போகும், அதனால் மாவு நிறையா வேஸ்ட் ஆகும். ஸ்பூன் வச்சும் கிண்டுறதுக்கு நம்ம கையில் கிண்டும் போது கொஞ்சம் நல்லா கிளறலாம். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி எடுத்து போடுங்க. கையில் தண்ணி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா மாவு ஒட்டாது. இப்போ எடுத்து லைட்டாக உருண்டை தட்டி இதே மாதிரி ஒரு ஓட்டை போட்டு நீங்கள் போட்டுருங்க. தண்ணி தர்றதுனால கையில் மாவு ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் அவசரமாக பண்ணனால எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குடிச்சிருச்சு. இப்போ ஒரு 6 வடை அந்த அளவுக்கு போடுற மாதிரி ஒரு சட்டியில் தான் நாங்கள் போட்டு எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் வரவும் நீங்கள் எடுத்துடுங்க. நல்லா கருகருன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு 2-3 ஷிஃப்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், ரொம்ப ஈஸியான முறையில் உளுந்தோட எப்படி சேர்த்துன்னு பார்த்துட்டோம். நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போது பசங்க வடை கேட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே கடையில் தான் வாங்கி கொடுப்போம். ஆனால் அது எந்த மாதிரி செய்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியாது, ரொம்பவே அன்ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட சுத்தமான முறையில் செஞ்சு கொடுக்கும்போது அது ரொம்பவே நல்லதாக இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் வீவர்ஸ்.